அப்போ இவனுக்கு படபடன்னு வர்றக்க நம்ம 1.5 கிலோமீட்டர் ஓடணும். சிலர் ஆட்டோ எடுத்துட்டுலாம் போவாங்க அவசரமாக்கி. அது நடக்கும். இப்போ பஸ்ஸுக்கு போகிறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. போயிட்டு எல்லாம் வரிசையில் நின்று போயிடும். இப்போ ஒரு ஆள் முண்டி போகிறார். அவர் இழுத்து பின்னாடியே வந்துடுவாங்க. போயா வரிசையில் வாயா. ஏன் நான் தான் போகணும், அதெல்லாம் போக முடியாது, பின்னாடி வாயா. நான் தான் டிரைவரு, நான் போய் தான் வண்டி எடுக்கணும், அழிய முடியா. இவனுக்கே வழி பண்ணு. ஒரு வண்டி ஏறியாச்சு. போய்கிட்டு ஒரு அம்மா விளக்கமாரெலாம் விற்கிறதுக்கு தொடப்போம் கட்டி கொண்டு வந்து போட்டுச்சு. விளக்கமாரை மீக்காங்க, விளக்கமாரி பிஞ்சு போயிடும் அப்படின்னு அது சொல்லி இயல்பா இங்கே பண்ணிட்டு வந்து அது சாதாரண பேசு. நம்ம இன்னும் அப்படி விலை வந்தவர் ஒரு ஆள் கண்ட்ரேட் காலை மீச்சிட்டார். ஐயோ நீ எல்லாம் சுடுகாட்டுக்கு தாண்டா போவேன். ஐயோ நான் விருதுநர் போகணும் கேட்டுக்க. அவன் கோவத்தில் வந்தது. அவன் அந்த பக்கம் திருப்பி போயிட்டாங்க. என்னடான்னு சொல்லிட்டு இப்போ போய்கிட்டே இருக்கு. ஒரு வழியா ஒரு ஆள் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னா இவனை தள்ளி விட்டுட்டு அவன் உட்காருறான். தள்ளி உட்காருனா கொஞ்சம் தள்ளி உட்காரியான்னு அர்த்தம். ஒரு வசனம் பேச முடியல. இன்னொரு அம்மா சொல்லுது, நேற்று பஸ்ஸில் ஒருத்தன் எம்எல் விரல் பட்டுச்சுடி. ஐயோ என்ன செஞ்ச, மோரத்து ஊறிவிட்டு இல்லை அந்தம்மா. அப்போ இன்னும் அந்த அம்மா சொல்லு, ஐயாச்சும் நேற்று எம்எல் ஒருத்தன் கையை போட்டுட்டேன், அப்புறம் 70 ரூபா வாங்கிட்டே விட்டேன். அதெல்லாம் முடிஞ்சு ஒரு காலத்து. அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல்.